தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையில் நின்று போன எல்லா விஷயத்தையுமே மீண்டும் நகர வைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக அமையப்போகுது. வாய்ப்புகள் திடீர்னு உங்களை தேடி வரும். நீங்கள் நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு ஒரு முடிவு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும். நிச்சயம் ஒரு மாற்றம் வரும். இந்த தைப்பூசத்துக்கு அப்புறம் நீங்கள் முன்னேறக்கூடிய காலகட்டமாக முருகப்பெருமானின் அருளால் சில விஷயங்கள் நடக்கும். இந்த தைப்பூசம் ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த நாள். முருகப்பெருமானின் பரிபூரண அருளையும் பெற்றுத்தரக்கூடிய நாள் தைப்பூசம். இந்த தனுசு ராசி அன்பர்கள் மறக்காமல் தைப்பூச தினத்தில் முருகன் வழிபாடை செய்யுங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த ஒரு முருகன் ஆலயம் இருந்தாலும் சரி, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை, அதுவும் இந்த தைப்பூசம் ஞாயிற்றுக்கிழமையில் வருது, அன்னைக்கு காலையில் எழுந்து குளித்து முடிச்சுட்டு முருகப்பெருமான் வழிபாடை செய்யுங்க. வீட்டில் கூட தீபமேற்றி முருகப்பெருமானை வணங்கிட்டு உங்களோட வேலையை தொடங்குங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறுவீங்க. தைப்பூசம் அப்படிங்கிறது சூரபத்மனை வதம் செய்ய அன்னையிடம் வேல் வாங்கிய தினம். 6 முகங்களும் இணைந்து ஒரு முகமாக மாறிய தினம். அன்றைய தினம் வழிபடக்கூடிய நபர்களோட வாழ்க்கையில் முருகனின் பரிபூர்ண அருளாலும் நன்மைகள் வந்துடும். உங்களோட வாழ்க்கையில் இருந்த தீமைகள் விளங்கி நன்மைகளும் நல்ல ஒரு உயர்வும் ஏற்படுத்தக்கூடிய வழிபாடு தைப்பூசம் முருகன் வழிபாடு. இந்த வழிபாடை தவறாமல் செய்யுங்க. முருகப்பெருமானோட அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு முருகப்பெருமான் ரொம்பவும் பிடிச்ச கடவுளாக இருந்தால் பழனி ஆண்டவருக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அந்த முருகனின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் நீங்கள் கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் பிரார்த்தனையும் நாங்கள் செஞ்சுக்கிறோம். அதே போல் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கணும். இந்த பில்லி சூனியத்தால் ரொம்பவும் பாதிக்கப்பட்டு ரொம்பவுமே கொடுமைகளை அனுபவிச்சுட்டு வரோம், அதுலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதுங்க. இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்பை நீங்கள் நிச்சயமாக ஏற்படுத்த முடியும். ஒரு தடவை ஃபோன் பண்ணி பாருங்கள், உங்களோட வாழ்க்கையில் சில திருப்பங்கள் ஏற்படுவதை உணர்வீங்க. நிறைய பேர் இவங்ககிட்ட ஃபோன் மூலியமாகவே ஜாதகம் கணிச்சிருக்காங்க. பில்லி சூனிய ஏவலிருந்து விடுபட்டதாகவும் சொன்னாங்க. அதுதான் உங்களுக்கு பயன்பெறட்டும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுத்துருக்கோம். பயன்படுத்தி பாருங்கள், நிச்சயம் மாற்றத்தை உணர்வீங்க. தைப்பூசம் அப்படிங்கிறது பாருங்கள், முருகப்பெருமானோட தெய்வ அனுகிரகத்தை முழுமையாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு வழிபாடாக இருக்குது. அன்றைய தினம் வழிபடுவதால் நீங்கள் நல்ல ஒரு உயர்வையும் தொழில் முறையில் நல்ல ஒரு வளர்ச்சியும் ஏற்படுத்த முடியும். விட்டு போன நம்பிக்கை திரும்ப கிடைக்கும் காலகட்டமாக தைப்பூசம் உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், கடந்த கொஞ்ச நாளாக நிறைய விஷயத்தில் நிறைய முயற்சி செஞ்சுருப்பீங்க. ஆனால் அந்த முயற்சி எதுவுமே உங்களுக்கு பலன் தந்திருக்காது. முயற்சி செய்தும் பலன் வராத நிலை தான் கடந்த காலத்தில் நீங்கள் ஏற்படுத்தியிருப்பீங்க. மனசுக்குள்ளே ஒரு சோர்வு இருக்கும். என்ன செஞ்சாலும் முன்னேற்றம் இல்லை, ஏன் இதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு சோர்வு இருக்கும். நான் சரியாக போகிறேனா இல்லையான்ற சந்தேகம் உங்களுக்குள்ளே இருக்கும். நிறைய கேள்விகள் குழப்பத்தை கொடுத்துருக்கோம். அதுக்கு எல்லாமே விடை தரக்கூடிய நாளாக இந்த தைப்பூசம் அமைய போகுதுங்க. தைப்பூசத்துக்கு முன்னாடி நீங்கள் நிறைய அவசர முடிவுகளால் பல சிக்கலில் மாட்டியிருப்பீங்க. யோசிக்காமல் பேசுகிற பழக்கம் உங்களுக்கு இருக்குது. இதனாலேயுமே சில பிரச்சனைகள் வந்திருக்கும். எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு நினப்பு கொண்டவங்க தான் தனுசு ராசிக்காரங்க. இந்த சூழலில் நிறைய பிரச்சனைகளையும் சந்திருப்பீங்க. நிறைய கடன் சுமைகளையும் கடந்து வந்திருப்பீங்க. அதனால் மனக்குழப்பம், ஒரு மாதிரி யார்கிட்டையுமே மனசு விட்டு பேசாத சூழல் இப்போ இருக்கும். இது எப்படா மாறும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது கண்டிப்பாக தைப்பூசம் முருகனின் அருளால் உங்களுக்கு உண்டாகுது. ஏன்னா தைப்பூசத்துக்கு அப்புறம் பாருங்கள், முருகனின் பரிபூர்ண அருளாலும் உங்களுக்கு பொறுமை வந்து சேரப்போகுது. பேசுறதுக்கு முன்னாடி எதையும் யோசித்து பண்ணக்கூடிய ஒரு திறன் வரும். பெரிய விஷயங்களில் கவனமாக செயல்படக்கூடிய அமைப்பு உருவாகுது. தனுசு ராசிக்காரங்களுக்கு கஷ்டங்கள் நீங்கி நன்மை பிறக்கக்கூடிய காலகட்டமாக இந்த தைப்பூசம் அமையும். பொதுவாக வெளிநாடு, தூர தேச பயணம், வேலைக்காக வெளி இடத்துக்கு செல்வது போன்ற அமைப்பு ஏற்படுது. படிக்கிறவங்களுக்கு படிப்புக்கு ஏற்ற முயற்சி, பயிற்சியின் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றம் வருது. நீங்கள் நினச்சி பார்த்த ஒரு நல்ல செய்தி திடீர்னு உங்களை வந்து சேரும். அது மனசுக்கு ஒரு ஆனந்தத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக கல்வி, பயணம், ஆன்மீகம், ஆலோசனை, இந்த சட்டம் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு இப்போ சிறப்பான உயர்வு, நல்ல வாய்ப்புகள் வந்து குவியக்கூடிய காலகட்டமாக அமையும். எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, பெரும்பாலும் யாரையும் அதிகமாக நம்பாதீங்க. நம்பிக்கை வச்சா ஏமாறக்கூடிய வாய்ப்பு. அதே போல் இந்த கையெழுத்து போடக்கூடிய விஷயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எதனையாக இருந்தாலும் சரிங்க, கையெழுத்து போடுற விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி சரியாக இருக்கா அப்படிங்கிறத படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறது, மற்றவங்களுக்காக வாக்குறுதி கொடுக்கறது, இது எல்லாமே நீங்கள் தவிர்க்க பாருங்கள். இப்படி இருந்தால் பெரும்பாலும் நன்மைகளை பெறலாம். இல்லைன்னா இதால் சில பிரச்சனை பின்னடைவு வரும். கவனமாக இருந்துக்கோங்க. இப்போ சொன்ன விஷயத்தில் தனுசு ராசிக்காரங்க பொதுவாக நீங்கள் பாருங்கள், சுதந்திரத்தை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே போல் மற்றவங்களோட சுதந்திரத்தில் கெடுக்க மாட்டாங்க. உண்மையை பேசுவாங்க. அதனால் இவங்ககிட்ட பேசுகிறவங்களும் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. சில நேரம் அது மற்றவங்களுக்கு கொஞ்சம் கசப்பாக கூட தெரியும். ஆனால் மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்றும் பேசவே தெரியாது உங்களுக்கு. நினச்சதை உடனே பட்டுன்னு பழிச்சுன்னு பேசிடுவீங்க.
தைப்பூசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய புரிதல் வரும். தவறான பேச்சால் ஏற்பட்ட இடைவெளி குறையும். திருமண வாழ்க்கையில் பாருங்கள் சமநிலை உருவாக்க முடியும். அதே போல் சிலருக்கெல்லாம் தூரத்தில் இருந்த உறவு இப்போ நெருக்கமாக இருக்கும். சொல்லப்போனால் ஒரு முக்கியமாக ஒரு 5 மாற்றம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்பிக்கை திரும்ப வரும். வாழ்க்கையில் உங்கள் திசை தெளிவாக இருக்கும். வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தக்கூடிய திறமை அதிகரிக்குது. நீங்கள் பாருங்கள், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பொறுப்புணர்ந்து செயல்பட போகிறீங்க. ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஈர்ப்பு அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு முழுவதுமே பலனை ஏற்படுத்தும் முடிவாக அமையும். தைப்பூச அன்னைக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா, முருகப்பெருமான மனமாற நினச்சி வழிபாடு செய்கிறதும் பெரியவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதும் நல்லது. தேவையில்லாத வார்த்தைகளை தவிர்க்க பாருங்கள். அன்றைய தினம் கோபத்தை குறைக்க பாருங்கள். முடிஞ்சால் 1 மணி நேரம் கூட மௌன விரதம் தியானம் செய்கிறத ஃபாலோ பண்ணுங்கள், நல்லது. ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்து நன்மையை எடுக்கக்கூடிய அமைப்பு முருகனின் அருளால் வரும். இதை செஞ்சால் தைப்பூசத்தின் சக்தி உங்களோட வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை உருவாக்கும். தவறாமல் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த தைப்பூசம் உங்களுக்கு பாதையை காட்டக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்பிக்கையோடு முன்னேறக்கூடிய அமைப்பு. உங்கள் முயற்சிக்கு எல்லாமே இந்த வருடம் நிச்சயமாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அதே போல் இந்த வாரம் ஏற்பட்டிருக்கும் கிரக நிலைகள் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். தனுசு ராசியில் மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதம் இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் தனவாக்கு ஸ்தானத்தில் செவ்வாய், சூரியன், புதன், சுக்கிரன் இருக்காங்க. தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி, ராகுவும், சப்தம ஸ்தானத்தில் குரு பகவானும், பாக்கிய ஸ்தானத்தில் கேது பகவானும் இருக்காரு. இந்த ஒரு கிரக நிலைகள் இப்போ உருவாகி இருக்கு. இதனால் இந்த வாரம் கொஞ்சம் உங்களுக்கு சுப செலவு வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குங்க. வாகனத்தில் பழுது வரலாம். இதனால் கொஞ்சம் வாகனத்துக்காக செலவு செய்கிற மாதிரியான சூழல் இருக்குது. மனதில் வீணான குழப்பம் ஏற்பட்டு நீங்குது. ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் சஞ்சாரம் செய்கிறதுனால நெருக்கடியான சந்தர்ப்பத்தில் கூட உங்களுக்கு உதவிகள் இப்போ கிடைக்கும். எந்த காரியங்களில் ஈடுபட்டாலும் மனம் கொஞ்சம் தடுமாற்றம் இல்லாமல் தெளிவாக இருக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இழுபறியாக இருந்தாலுமே பிரச்சனை எதுவும் ஏற்படாது. இறுதியில் உங்களுக்கான சாதகமான முடிவு ஏற்படும். கொஞ்சம் வீணான அலைச்சலும் எதிர்பாராத செலவும் வரலாம், கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் இருக்கிற நீங்கள் உங்கள் அதிகாரிகள் சொல்கிற வேலையை சொன்ன நேரத்தில் செஞ்சு முடிங்க. தாமதம் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் கரெக்டாக வேலையில் கவனத்தை செலுத்துங்க. சக ஊழியர்களையுமே அனுசரித்து போகிறது நல்லது. குடும்பத்தில் ஏதாவது ஒரு விஷயம் திரும்ப திரும்ப வாக்குவாதத்தை ஏற்படுத்தும். கணவன் மனைவிகள் இருவருமே அனுசரித்து செல்வது நல்லது. விட்டு கொடுத்து போங்க. வீணா வாக்குவாதம் செய்யாமல் தவிருங்க. இப்படி இருந்தால் குடும்பத்தில் இன்பமான சூழலை நீங்கள் உருவாக்கலாம். நண்பர்கள், உறவினர்களுடன் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பெண்களுக்கு மன தடுமாற்றம் இல்லாமல் எதையுமே செய்கிறது நல்லது. கவனமாக, பொறுமையாக, நிதானமாக செய்யுங்க. ஏதாவது விஷயத்தில் குழப்பம் இருக்குது அப்படின்னா குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட ஆலோசனை கேட்டு செய்யுங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்க எச்சரிக்கையாக செயல்படணும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் யோகமான பலன் இருக்குது. மாணவர்களுக்கு கவன தடுமாற்றம் இல்லாமல் பாடங்களை படித்தா நன்மையை பெறலாம். மூலம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பாருங்கள், தன்னம்பிக்கையோடையும் துணிச்சலோடையும் எந்த ஒரு விஷயத்திலையும் ஈடுபட்டு வெற்றி வாய்ப்பை பெற போகிறீங்க. எதிர்பாராத செலவு கூட வரும். இரவு பகலாக கொஞ்சம் உழைக்க வேண்டியதாக இருக்கும். அடுத்து உங்கள் வேலையை கூட நீங்கள் செய்கிற மாதிரியான சூழல் உருவாகுது. உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். பயப்பட தேவையில்லை. வர வேண்டிய பணம் கொஞ்சம் இழுப்பறியாக இருந்தாலுமே விரைவில் வந்து சேரும். அரசியல்வாதிகளுக்கு மேலிடத்திலிருந்து சந்தோஷமான செய்தி வந்து சேரும். தொண்டர்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பாங்க. இது மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். அப்புறம் பூராடம் நட்சத்திரக்காரங்க, இந்த வாரம் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண கொஞ்சம் கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டியதாக இருக்குங்க. எந்த அளவுக்கு முயற்சி செஞ்சு கடுமையாக உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்வை பெறுவீங்க. கல்விக்கான செலவு கொஞ்சம் அதிகரிக்கும். கொடுத்த வேலையை சரியான நேரத்தில் செஞ்சு முடித்தா நல்ல பெயர் எடுப்பீங்க. பல விதத்திலுமே பண வரத்து வர மாதிரி வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் சுப செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். ரொம்ப நாளாக இழுப்பறியாக இருந்த காரியம் ஒன்று இப்போ நல்லபடியாக நடக்கும். இதனால் நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறுவீங்க. உத்திராடம் 1ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் வேகமான முன்னேற்றம் ஏற்படும். ஆனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் உங்கள் பணியை முடிக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் பொழுது கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மற்றவங்களை நம்பி பொறுப்பு ஒப்படைக்காமல் உங்களுக்கான பணிகளை நீங்களாக செய்கிறது நல்லது. எதையுமே செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்குது. அதனால் மற்றவங்களுக்கு பொறுப்பு ஒப்படைக்காதீங்க. கொடுத்த வாக்கு காப்பாற்ற பாடுபடுங்க. வெளியூர் பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இதனால் திடீர் நன்மை ஏற்படும். இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் பெறணும் அப்படின்னா பரிகாரமாக குரு பகவானை வழிபாடு செய்யுங்க. ஏன்னா உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் தான். வியாழக்கிழமையில் குரு பகவானை வணங்கி வருவதால் மனசில் பாருங்கள் அமைதி ஏற்படும். அமைதி மட்டும் இல்லாமல் எல்லா வகையிலுமே நன்மையும் இருக்கும். தடை தாமதம் விலகி நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் ராசி அதிபதி குருவின் அருளால் நீங்கள் பெற முடியும். இந்த ஒரு விஷயத்தை பரிகாரமாக கூட செய்யுங்க, நன்மை உண்டாகும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழுங்க.
என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் தனுசு ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவு வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வரதில்லை பெல் ஐக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் தொடர்ந்து உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. இதுபோல் அனைத்து ராசிக்காரங்களுக்குமே இந்த தைப்பூசத்திலிருந்து நன்மைகள் பெற என்ன செய்யணும், தைப்பூசம் எப்படிப்பட்டது அமையும் அப்படிங்கிற பதிவை ஒவ்வொரு ராசிக்குமே பதிவு பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சவங்க உங்கள் நண்பர்கள் என்ன ராசி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்குமே அந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சு பாருங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.